சுதந்திர தினத்திற்கு முன் கையளிக்கப்பட உள்ள காணிகள். டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. வட்டி வீதங்கள் குறைப்பு தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட முக்கிய தகவல். பிரதானிய பெண்ணின் தங்க ஆபரணங்கள் கொள்ளை. வளி மாசடைதல் மீண்டும் அதிகரித்துள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம். இலங்கை பதிவுகள் தொடர்பில் ஆராயவுள்ளது ஐநா. கிழக்கு உக்ரைனின் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 14 பேர் உயிரிழப்பு. ரஷ்யா குற்றச்சாட்டு. பாகிஸ்தானில் பள்ளத்தில் பஸ் கவிழ்ந்து தீப்பிடித்தது. 40 பேர் பலி. அமெரிக்காவில் மீண்டும் துப்பாக்கிச் சூடு. 3 பேர் பலி. வெளிவடக்கு மக்களின் ஒரு பகுதி காணிகள் சுதந்திர தினத்திற்கு முன் கையளிக்கப்பட உள்ளதாக கடற்றொழில் அமைச்சரான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வெளிவடக்கு சுமார் 2300 ஏக்கருக்கு மேற்பட்ட தனியார் காணிகள் பாதுகாப்பு தரப்பினரிடம் உள்ள நிலையில் அதன் ஒரு பகுதி காணிகளை பாதுகாப்பு தரப்பு கையளிக்க உள்ளது. அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்வுக்காக வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிவடக்கில் உள்ள தனியார் காணிகளை பகுதி பகுதியாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றார். அதன் பின்னர் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் மற்றும் மாவட்ட உயர் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கலந்துரையாடலின் பின்னர் உயர் பாதுகாப்பு வலய காணிகள் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் தொடர்பில் ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் கள விஜயத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் எதிர்வரும் சுதந்திர தினத்திற்கு முன்னர் வெளிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள ஒரு பகுதி காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே வெளிவடக்கு பகுதியில் உள்ள விவசாய காணிகள் மற்றும் பொதுமக்கள் குடியிருப்பு காணிகளை விடுவிப்பதற்கு அரசாங்கம் கரிசனையுடன் செயல்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் வட்டி வீதம் மேலும் குறைவடையும் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. உயர்ந்த அளவில் காணப்படும் சந்தை வட்டி வீதங்கள் எதிர்வரும் நாட்களில் குறைவடையும் என மத்திய வங்கி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் நிர்வாக ரீதியிலான தீர்மானங்கள் உள்ளிட்ட சில காரணிகளின் அடிப்படையில் வட்டி வீதங்கள் குறைவடைந்து செல்வதாக தெரிவிக்கின்றது. வங்கிகளின் திரவத்தன்மை அதிகரித்த காரணத்தினால் சந்தை வங்கி வைப்பு வீதம் குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் காலங்களில் வட்டி வீதம் குறைவடைய ஏதுவாகும் என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. பிரதானிய பெண்ணொருவர் கொள்வனவு செய்த 18,500 ஸ்டோலிங் பவுண்ட் பெறுமதியிலான தங்க வளையல், காதணி உட்பட ஆபரண தொகை கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது சம்பந்தமாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து களுத்துறை வடக்கு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். களுத்துறை வடக்கில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருந்த பிரதானிய பெண்ணான லிண்டா ஃப்ரெம்மன் என்ற பெண் இந்த முறைப்பாட்டை நேற்று இரவு பதிவு செய்திருக்கின்றார். முறைப்பாட்டாளரான பிரதானிய பெண் சுற்றுலா விடுதியிலிருந்து முச்சக்கர வண்டியில் அலுத்கம பிரதேசத்திற்கு சென்று பிரதான நகைக்கடை ஒன்றை தங்க ஆபரணங்கள் கொள்வனவு செய்துள்ளார். பிரதானிய பெண் தங்க ஆபரணங்களை கொள்வனவு செய்தமை தொடர்பில் 2 சுற்றுலா வழிகாட்டிகள் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். கொள்ளையிடப்பட்டுள்ள தங்க ஆபரணங்களின் இலங்கை ரூபாய் பெறுமதி 83 லட்சம் ரூபாவிற்கு மேலென தெரிய வருகின்றது. நாட்டின் பல நகரங்களில் வளி மாசடைதல் அதிகரித்துள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆராய்ச்சியாளர் சரத் பிரேமசிறி தெரிவிக்கையில், பல நகரங்களில் காற்றின் தரமானது 100 முதல் 150 வரை உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த நிலை அடுத்த சில தினங்களிலும் தொடரலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிலை எதிர்வரும் மார்ச் மாதம் வரை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தொடரலாம். எனவே முகக்கவசத்தை அணிவதன் மூலம் நச்சுவாயு பாதிப்பை தவிர்த்துக் கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் மனித உரிமை பதிவுகள் தொடர்பான விடயங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உலகளாவிய காலமுறை மதிப்பாய்வு குழு ஆராயவுள்ளது. 23ஆம் தேதி ஆரம்பமான இந்த அமர்வு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரை இடம்பெறுகின்ற நிலையில் இலங்கை குறித்து எதிர்வரும் 1ஆம் தேதி ஆராயப்பட உள்ளது. ஏற்கனவே இந்த செயற்குழு இலங்கையின் மனித உரிமைகள் மதிப்பாய்வுகள் 1வது, 2வது மற்றும் 3வது முறையின் கீழ் 2008 மே, 2012 அக்டோபர் மற்றும் 2017 நவம்பர் ஆகிய வருடங்களில் இடம்பெற்றன. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் பரிந்துரைக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட முன்னேற்ற அறிக்கை, சிறப்பு நடைமுறைகள், மனித உரிமைகள் உடன்படிக்கை அமைப்புகள் மற்றும் பிற ஐக்கிய நாடுகள் நிறுவனங்கள் என அறியப்படும் சுயாதீன மனித உரிமை நிபுணர்கள் மற்றும்
குழுக்களின் அறிக்கைகளில் உள்ள தகவல்கள் தேசிய மனித உரிமைகள் நிறுவனங்கள், பிராந்திய அமைப்புகள் மற்றும் சிவில் சமூக குழுக்கள் உள்ளிட்ட பிற பங்குதாரர்களால் வழங்கப்படும் தகவல்கள் என்பன இந்த கலந்துரையாடலின் போது மதிப்பாய்வு செய்யப்பட உள்ளது. 1ஆம் தேதி ஜெனீவாவில் முற்பகல் 9 மணிக்கு நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் இலங்கையின் பிரதிநிதிகள் குழுவிற்கு வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தலைமை தாங்க உள்ளார். அல்ஜீரியா, பெரிய பிரித்தானியா மற்றும் வடக்கு அயர்லாந்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் இலங்கையின் மீளாய்வுக்கான அறிக்கையாளர்களாக பணியாற்ற உள்ளனர். இந்த நிலையில் மதிப்பாய்வுக்கான இறுதி நாளான பிப்ரவரி 3ஆம் தேதி அன்று இலங்கைக்கு அளிக்கப்பட்ட பரிந்துரைகளை மனித உரிமைகள் பேரவையின் உலகளாவிய காலமுறை மதிப்பாய்வு குழு நிறைவேற்ற உள்ளது. அத்துடன் தமது கருத்துக்களையும் வெளியிடவுள்ளது. கிழக்கு உக்ரைனின் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் உள்ள மருத்துவமனை மீது உக்ரைன் ராணுவம் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. குறித்த தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டதோடு 24 நோயாளிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் காயமடைந்தனர் என்றும் அறிவித்திருக்கின்றது. கடந்த சனிக்கிழமை நடந்த தாக்குதலில் குறித்த ரஷ்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு உக்ரைனிலிருந்து எந்த பதிலும் இதுவரை வெளியாகவில்லை. இதே நேரம் இந்த தாக்குதல் அமெரிக்கா வழங்கிய ஹிமாட்ஸ் ராக்கெட் ஏவுதளத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்டது என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த தாக்குதல் உக்ரைன் அரசாங்கத்தின் கடுமையான போர்க்குற்றம் என்றும் இதற்கு அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் ரஷ்யா எச்சரித்திருக்கின்றது. பாகிஸ்தானின் குவெட்டாவிலிருந்து கராச்சிக்கு பஸ் ஒன்று இன்று காலை சென்று கொண்டிருந்தது. இதில் 48 பயணிகள் இருந்தனர். பலுசிஸ்தானின் லாஸ்பெலா பகுதியில் பஸ் சென்றபோது ஒரு திருப்பத்தில் வேகமாக திருப்ப டிரைவர் முயன்றுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்து பஸ் தாறுமாறாக ஓடி பாலத்தின் தூணில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் அந்த பஸ் தீப்பிடித்து எரிந்தது. சம்பவ இடத்திற்கு போலீசார், தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த விபத்தில் 40 பேர் பலியாகி இருக்கின்றனர். ஒரு குழந்தை, ஒரு பெண் உட்பட 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பெவர்லிஸ் ரெட் பகுதியில் துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடந்திருக்கின்றது. துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் யார், என்ன காரணம் போன்ற தகவல்கள் போலீசார் வெளியிடவில்லை. அங்குள்ள ஒரு பங்களாவில் நடந்த விருந்து நிகழ்ச்சியின் போது இந்த துப்பாக்கிச் சூடு நடந்ததாக கூறப்படுகின்றது. துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் பலியாகி இருக்கின்றனர். 4 பேர் காயமடைந்திருக்கின்றனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்தவர்களை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். கலிபோர்னியாவில் இந்த மாதத்தில் நடந்த 4வது துப்பாக்கிச் சூடு சம்பவம் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.